பைரவி டுடே எபிசோட் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சிவா இருந்துட்டு வேலை போன வருத்தத்தில் சந்தோஷமாக வந்து எல்லாருக்கும் காமிச்சிட்டு இருக்காங்க. டாக்டர் சார் வந்து ஏதோ ஒரு சாதனை பண்ணியிருக்காரு, அவருடைய ஃபோட்டோ பேப்பர்லலாம் வந்திருக்குன்ட்டு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அந்த பேப்பரில் என்ன போட்டிருக்குன்னு கூட தெரியாத சிந்து அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது உடனே நான் டாக்டர் சார்கிட்ட காமிக்கணுன்றாங்க. டாக்டரே, நீ ஏதோ பெரிய சாதனை பண்ணியிருக்க, அதனால தான் உன்னுடைய ஃபோட்டோ பேப்பர்லலாம் வந்திருக்கு, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டாக்டரேன்றாங்க. பாரு, உன்னுடைய ஃபோட்டோ பேப்பரில் போடுற அளவுக்கு நீ சாதிச்சிருக்கல அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சிவா. ஏன் டாக்டர் இப்படி சோகமாக இருக்க, நீ வேற லெவல் தெரியுமான்னு சொல்கிறாங்க. நான் இப்போ எல்லாருக்கும் இதை காமிக்க போகிறேன் என் வீட்டாளுங்களுக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சிந்து ஒரு நிமிஷம் இல்லைன்றாங்க. டாக்டர் சார் என்னை கூப்பிட்டாரு. நீங்களா கூப்பிட்டீங்க? ஆமாம், இங்கே வா அப்படின்றாங்க. சொல்லுங்கள் டாக்டரே, நீங்கள் என்னை கூப்பிட்டதே சந்தோஷமாக இருக்குன்றாங்க. சிவா வந்து கோவப்பட்டு சிந்து கணத்தில் பல ஆறுனு அறிகிறாங்க. அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இந்த பேப்பரில் என்ன போட்டிருக்க தெரியுமா அப்படின்றாங்க. அது தெரியாத இந்த அளவுக்கு வந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்கியான்றாங்க. எனக்கு மெடிக்கல் கவுன்சில இருந்து 6 மாசம் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 6 மாசம் நீ வேலை கிடையாது. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீ தான். ஏன்னா நீ இது மாதிரி கடத்திட்டு போய் மலை கோயிலில் தாலி கட்டினான்னு சொன்னல, அந்த ஒரு காரணத்தினால என்னை இந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. என் முகத்தில் முடிக்காது, ஒழுங்கா எங்கிறது போயிடும் திட்டி அனுப்பிச்சுறாங்க. வெளியே அந்த மகா இருந்துட்டு, பாத்தியாடி என் பொண்ணு எவ்வளோ நொந்து போயிருக்கான், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்ட்டு கீழே பிடிச்சிட்டு போய் தள்ளுறாங்க. என்னாச்சுன்னு அக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேப்பர் எடுத்துட்டு வந்து காமிச்சால, அது சந்தோஷப்பட்டீங்களே, என் பையனுக்கு வேலை போயிடுச்சுக்கா, மேலே என் புள்ள சிவா எவ்வளோ கவலைப்பட்டு இருக்கான்னு தெரியுமா? இங்கே பார், இதில் போய் இவ தப்பு என்ன இருக்கு, சிந்து தப்பு இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் சிவா தான்றாங்க. அப்புறம் சிவாவை போய் பார்க்குறாங்க. சிவா அந்த கோலத்தில் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அட்வைஸ் பண்ணுறாங்க. பைரவி, என்ன இருந்தாலும் இந்த மகா நடந்துக்கிறது சரியில்லை, விடு சிந்து இருக்கட்டும், நீ தப்பு பண்ணியே, அந்த சிவா தானே தப்பு பண்ணாங்க, ஒரு நாள் நான் தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சா என்ன நடக்கணும்னு தெரியலேன்ட்டு சிந்து பயந்து போயிருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.